we can see C.P.C. Before going to class, I would like to submit. I have uploaded lectures on C.P.C., C.R.P.C., evidence and I.P.C. in my YouTube channel, Ilango Ramsamy Advocate. You can go to my channel and you can get it. Before going to class, you are not subscribing my channel, kindly click the red button. Thank you for subscribing my channel. Now I am going to see C.P.C. Section 148, right to launch a caveat. Caveat, what is meant by caveat? The word caveat meaning is precautious action. Precautious action. So, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கேவியட் என்பதனுடைய அர்த்தம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. So, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. So, when we have to be very cautious, that is the one of the circumstances under which we can lodge a caveat. So when there is a dispute is going on between the two parties, but one party feels that he may go to court, he may get some injunction or stay order against him. So without notice, the court may grant any injunction or stay. So in order to prevent getting injunction or stay against him, when there is a likely a fear arises, other party may go to court and he may get injunction or stay. Then in order to prevent from getting stay or injunction, so for appeal you can file a you can get a stay, or if it is a in a civil court, then injunction can be obtained, some order can be obtained against you. So you may prevent, you should be heard, and when other party files an injunction, suit, or getting any say application against you, without hearing you, the court should not pass any order. So you should be heard. In order to hear you, you have to file an application under 148A, that is the caveat. ஸோ இந்த கேவியட் மனு என்பது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆகும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றால் என்ன? சட்டம் சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. லீகலி கேவியட் மீன்ஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இரு தரப்பினருக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சிவில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, அல்லது மேல்முறையீடு கீழமை நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கில் ஜெயித்து விடுகிறார். அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் அப்பீல் மேல்முறையீடு தாக்கல் செய்து அந்த தீர்ப்புக்கு எதிராக தடையாணை பெறலாம், ஸ்டே. இந்த உறுத்துக்கட்டளையோ அல்லது தடையாணையோ உங்கள் மீது எதிர்தரப்புகள் வழக்காக தாக்கல் செய்து பெறுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், அவ்வாறு உங்கள் நீதிமன்றம் பொதுவாக
ex parte injunction, ex parte stay, ஒருதலை பட்சமான உறுத்துக்கட்டளை அல்லது ஒருதலை பட்சமான தடையாணை வழங்கலாம். அவ்வாறு தடையாணை வழங்காமல் இருக்க வேண்டுமென்றால் உங்களை விசாரித்துவிட்டு நான் அதற்கு பதில் கூற என்னை விசாரித்த பிறகு நீங்கள் எந்த தடையாணையும் வழங்குங்கள் என்று ஒரு மனு மூலம் தாக்கல் செய்வதுதான் இந்த கேவியட் மனு என்பது ஆகும். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஃபார் கேவியட். ஸோ ஐ வில் கோ த்ரூ தி provision 148A. Right to lodge a caveat. Where an application is expected to be made or has been made in a suit or proceedings instituted or about to be in a court, any person claiming right to appear before on hearing such an application may lodge a caveat in respect thereof. Where an application is expected to be made, ஒரு மனு உங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்படலாம். ஆர் ஹேஸ் பீன் மேட், அது மாதிரி தாக்கல் செய்யப்படும் இன் எ சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் இன்ஸ்டியூட்டட், ஒரு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அல்லது நிகழ்வுகளை நடைமுறையில் தாக்கல் செய்யப்பட்ட ஆர் அபவுட் டு பி இன்ஸ்டியூட்டட், இனிமேல் கொண்டு இது ப்ரொசீடிங்ஸ் இன்ஸ்டியூட்டட்னா அந்த அப்பீல் டிகிரி, எபோட் டு பி இன்ஸ்டியூட்னா புதுசாக வழக்கு தாக்கல் செய்கிறது. இந்திய கோர்ட், ஒரு நீதிமன்றத்தில் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சூழ்நிலை இருக்கிறது. A person claiming right to appear before the court on hearing such application, அந்த மனுவில் என்னை கேட்க வேண்டும், அந்த மனுவில் என்னை நான் பதில் கூற வேண்டும், என்னை கேட்டுவிட்டு நீங்கள் எந்த தடையானையோ அல்லது உறுத்துக்கட்டளையோ எந்த நடவடிக்கை எந்த உத்தரவையும் பிறப்பீங்கள் என்று hearing such an application may lodge a caveat in respect of thereof. ஸோ அந்த சம்பந்தமாக கேவியட் முன்னெச்சரிக்கை மனுவினை தாக்கல் செய்யலாம். கேவியட் என்பது முன்னெச்சரிக்கை மனு. Precautionous application. A precautionous application is that is the meaning basic thing. Let me hear before passing any order. என்னை கேட்டுவிட்டு எந்த உத்தரவையும் பிறப்பியுங்கள் அப்படின்ற நீதிமன்றத்திற்கு ஒரு மனுவை தாக்கல் செய்வதுதான் கேவியட். ஸோ 148, when there is a likely to be instituted any injunction petition or stay application against you, you are entitled to lodge a caveat, that is the application. Let me hear before passing any order. என்னை கேட்டுவிட்டு எந்த உத்தரவும் பிறப்பியுங்கள் என்று மனுவை தாக்கல் செய்யும் உரிமை உண்டு. Then 148(2), where caveat has been lodged under subsection 1, நீங்கள் முன்னெச்சரிக்கை மனு, அதாவது முன்னெச்சரிக்கை மனுவை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டீர்கள். The person by whom caveat has been lodged, யாரால் அந்த முன்னெச்சரிக்கை மனு தாக்கல் செய்யப்படுகிறதோ, the person who filed a caveat petition shall serve a notice of the caveat by registered post and acknowledgement due and person by whom application has been expected. So whenever you want to file a caveat application before the court, என்னை கேட்காமல் நீங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்காதீர்கள். ஸோ let me hear before passing any order. If you want to file such an application, you should caveat petitioner, or you should write your name and the other party against whom you are going to file, the party expected to file any suit or any application against you. எந்த நபர் உங்களுக்கு எதிராக மனுவோ அல்லது வழக்கோ தாக்கல் செய்து தடையாணை பெற இருக்கிறாரோ அந்த நபரை எதிர்மனுவராக சேர்த்து, மேலும் எந்த சொத்து சம்பந்தமாக அவர் தடையாணை பெறப்படுகிறார் அந்த சொத்து விவரத்தையும் அதில் குறிப்பிட வேண்டும். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங் டு ப்ரிப்பேர் ஏ கேவியட். ஸோ யூ ஹாவ் டு ஃபஸ்ட் தி கோர்ட் upon which the caveat is to be instituted. They may institute in any lower judiciary, that is the municipal level, or it may be in sub-court level, or it may be district court level, depends upon the value of the property.
So if you want to file any, so likely to be what is the value, or you can file from municipal court to sub court and district court. You are entitled to file all three courts, civil jurisdiction, you are entitled to file caveat application. So you have to prepare a caveat application. The caveat application should be sent by registered post. இந்த caveat மனுவை அந்த ஒரு உங்களுடைய அந்த நீதிமன்றத்தின் பெயர், உங்களுடைய பெயர், மனுதாரர் என்று குறிப்பிட்டு யார் உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப் போகிறார்களோ அவருடைய எதிர் மனுதாரர் குறிப்பிட்டு லெட் மீ ஹியர், என்னை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க வேண்டாம், விசாரிக்காமல் பிறப்பிக்க வேண்டாம் என்று ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு அந்த எந்த சொத்து சம்பந்தமாக இருந்தால் அந்த சொத்து விவரத்தை எழுதி தயார் செய்த மனுவினை பதிவஞ்சல் மூலம் அந்த எதிர்த்தரப்பினருக்கு அனுப்பி அதனுடைய ரெஜிஸ்டர்ட் அக்னாலஜ்மெண்ட் டியூ இருந்தாலும் சரி அல்லது போஸ்டல் ரெசீப்டை வச்சு தான் நீங்கள் நீதிமன்றத்தில் கேவியட்டை ஃபைல் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு send the copy of the caveat application by registered post to the party who is going to lodge a case against you in a court of law. Thereafter, you have to produce the postal receipt or acknowledgement due along with the caveat application. So you have to file an application along with for sending caveat application by registered post. There must be a proof for sending. It is only a receipt, registered post receipt is a proof for sending copy of caveat petition. ஸோ அந்த கேவியட் மனுவினை அனுப்பியதற்கு உண்டான அத்தாட்சி எதுவென்றால், நீங்கள் பதிவஞ்சல் அனுப்பினால் அதனுடைய அஞ்சலக ரசீது தான் அதற்கு அத்தாட்சியாக வைத்து அந்த மனுவுடன் தாக்கல் செய்ய வேண்டும். Then 148A subsection 3 மூன்றாவது பிரிவு, where after caveat has been on and any application filed in any suit, the court shall service on the application on the caveat. Or if any after you are filing a caveat, after numbering your caveat, there is a caveat register in each and every court. Whenever you are filing an emergent or any stay application or any injunction suit, you should, and there is each and every court there is a caveat register is there, and any person filed a caveat that will be entered into caveat register. நீங்கள் கேவியட் மனு தாக்கல் செய்தால், முன்னெச்சரிக்கை மனுவை தாக்கல் செய்தால் நீதிமன்றத்தில் கேவியட் ரெஜிஸ்டர் என்றே ஒன்று சிவில் அனைத்து நீதிமன்றங்களிலும் பராமரிக்கப்படுகிறது. அதில் உங்களுக்கு எதிராக எந்த நபர் தாக்கல் செய்கிறாரோ அந்த நபர் அந்த கேவியட் ரெஜிஸ்டரை எடுத்து பார்த்து அவர் மீது ஏதாவது கேவியட் போட்டிருக்கிறாரா எதிர்பார்த்தி அப்படி என்பதை வைத்து அந்த injunction application you have to make an endorsement. Then only if there is a caveat is pending, the court found that the caveat is pending, the court will issue notice without passing any injunction or stay order. நீங்கள் இந்த மாதிரி கேவியட் போட்டிருந்தீங்கன்னா கோர்ட் அவசர கால வழக்கில் உங்கள் உறுத்துக்கட்டளை கேட்டாலோ அல்லது தடையாணை கேட்டாலோ உங்களுக்கு அறிவிப்பு மட்டும் அனுப்ப சொல்லி உத்தரவிடுவார்கள். எந்த உறுத்துக்கட்டளையோ அல்லது தடையானையோ வழங்க மாட்டார்கள். அதனால் அவருக்கு அறிவிப்பு அந்த இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷனையோ அல்லது உறுத்துக்கட்டளை மனுவினையோ அல்லது தடையானை மனுவினையோ எதிர்த்தரப்புக்கு சார்பு செய்ய உத்தரவிட்டு வழக்கினை ஒத்திவைத்து விடுவார்கள். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தட் இஸ் தி நோட்டீஸ் டு caveator. That is the where a notice of caveator has been served on applicant, he shall furnish the caveator under the caveator expenses the copy of application made by him and with copies of proper and document has been filed by him in support of his application. Where notice of any caveat has been served on the applicant,
ஸோ ஒரு நோட்டீஸை வந்து உங்களுக்கு சர்வ் ஆகியிருந்தால் he shall forthwith furnish the caveator at the caveator expense with the copy of application made by him and also with the copies any paper and document has been filed in support of his. அந்த கேவியட் மனுவுடன் உங்களுக்கு அதனுடைய நகலை அனுப்ப வேண்டும். அதே போன்று அதில் என்னென்ன ஆவணங்கள் தாக்கல் செய்ய அதனை கொடுக்க வேண்டும். Where caveat has been lodged under subsection 1, such a caveat shall not remain in force after expiry of 90 from the date of lodge unless the application has been before expiry of such a period. So what is the valid period? If you are filing a caveat, that is according to subsection 5, when you have filed a caveat from the date, the 90 days validity of caveat is only a 90 days. 90 நாட்கள் முன்னெச்சரிக்கை மனுவுக்கு 90 நாட்கள் 90 நாட்களுக்கு மட்டும் அது காலாவதி ஆகிவிடும். ஸோ it after it has no value at all. So once a caveat is filed, it is valid only for 90 days. So after 90 days, court can grant any injunction or stay order. So in order to safeguard you, after 90 days you have to again serve an caveat application and you have to file a caveat application before the court and it will be numbered. So the validity and ஒரு அது காலாவதி ஒரு முன்னெச்சரிக்கை மனு 90 நாட்களுக்கு மட்டுமே அமலில் இருக்கும். அந்த 90 நாட்களுக்குள் உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அதில் உறுத்துக்கட்டளையோ அல்லது தடையாணையோ வழங்க மாட்டார்கள். 90 நாட்களுக்கு மேலே போனால் அந்த உறுத்துக்கட்டளை அல்லது தடையாணை பெறலாம். ஸோ வேலிடிட்டி அப்படி வேண்டுமென்றால் மீண்டும் நீங்கள் 90 நாட்கள் காலாவதியானவுடன் மீண்டும் ஒரு முன்னெச்சரிக்கை மனுவை தருவார். entitled to file again a caveat application after expiry of 90 days. That is the basic thing for caveat. So caveat is nothing but a precautious action taken by one of the party. He may be likely to be made as a party and some party will get injunction or stay order against him. That is the precautious action. He may feel that his other party may go to court and get any injunction or stay application. Then he can prevent such an order by way of lodging an application under 148A. That is the basic things. ஸோ இந்த கேவியட் மனு என்பது முன்னெச்சரிக்கை மனு என்பது உங்கள் மீது ஏதாவது ஒரு வழக்கு எதிர்த்தரப்பினர் தாக்கல் செய்து உறுத்துக்கட்டளையோ அல்லது தடையாணையோ பெறுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலையில் இந்த முன்னெச்சரிக்கை மனுவை 148(1) கீழ் நீங்கள் தாக்கல் செய்வதற்கு உங்களுக்கு முழு உரிமையும் அளிக்கப்படுகிறது. அவ்வாறு தாக்கல் செய்தீர்கள் உங்களுடைய ஆட்சேபனை வாதத்தை கேட்ட பின்புதான் இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படும். ஸோ ஆஃப்டர் ஹியரிங் யுவர் அப்ஜெக்ஷன் then the court will grant any interim injunction or stay. That is the basic things. So 148 applicability. 148 C.P.C. procedure is applicable only for judicial orders, not administrative orders. ஸோ இந்த நிர்வாக சம்மந்தமாக உத்தரவு போட்டால் ஏதாவது ஒரு ஆஃபீஸர் உங்கள் மேலே ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸர் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு எதிராக ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்ய முடியாது. இது நீதிமன்ற உத்தரவுக்கு மட்டும் பொருந்தும். If plaintiff otherwise in order make a prima facie case and disclosing cause of action, no notice is required to be sent to any caveator before numbering the suit. இந்த மாதிரி நம்பர் பண்ணுறதுக்கே நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கினை தாவாவிற்கு கோப்பிற்கு எடுக்கலாம். The suit can be numbered, but for numbering no notice is required. That is the Sengundar Charitable Trust versus R. Manikam 2012 3 Law Weekly page 905 Madras. Equivalent citation 2012 2 Madras Weekly Notes Civil page 826 Madras.
Then order of interim direction. On facts of the case, admittedly, KVTR was not served with notice before moving and considering the interim application. The single judge perfectly rightly in recalling the order of interim with the direction to respondent for kind affidavit. இந்த மாதிரி நோட்டீஸ் சர்வ் ஆகாதையே இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்த இன்ட்ரீம் அப்ளிகேஷனில் எனி ஆர்டர் இஸ் பாஸ்ட் வித்தவுட் கிவிங் a notice to KVTR that the order was recalled. That is the court directed the respondent to file a counter affidavit. நீங்கள் உங்கள் எதிரை தாக்கல் செய்து என்று அந்த உத்தரவினை ரத்து செய்யப்படுகிறது. முத்து ஜெயந்தி vs CL Mahadevan 2014 1 CTC page 254, that is Madras. Then 149, power to make up deficiency court fees. இப்போ ஒரு குறைவான கட்டணம் இருந்தால் ஒரு நீதிமன்றத்தில் அதை எவ்வாறு செலுத்துவது? நீதிமன்ற கட்டணம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் where whole or any part of fee prescribed for any document by law for time being in force related to court fee has not been paid. Where the whole or any part of fee prescribed for any document by law time being in force to the court has not been paid. ஒரு ஆவணத்தை suppose I would like to say, if you want to cancel a sale deed, the stamp duty should be value of the sale deed. That is the one of the example. So the law prescribes the value of the sale deed should be taken into account, and for that value you have to pay the court fees. Suppose a document value is 1 lakh, 3% court fee, then you have to pay 3,000 rupees as a court fee. That is the basic thing. That is the prescribed fee, court fee for cancellation of a sale deed. That is ஒரு விற்பனை பத்திரம் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ளது, நீங்கள் ரத்து செய்ய விரும்பினால் அந்த பத்திரத்திற்கு மதிப்பீடு 1,00,000 என்று செய்து அதற்கு 3,000 ரூபாய் 3% நீதிமன்ற கட்டணம் 3,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்பது அடிப்படை சட்டம். அந்த 3,000 ரூபாய் நீங்கள் செலுத்தவில்லை என்றால், வேறு எனி குவார்டர் பிரிஸ்கிரைப் ஹாஸ் நாட் பீன் பெய்டு, அந்த பணத்தை செலுத்தவில்லை என்றால் the court may in its decision at any stage, இந்த கோர்ட்டுக்கு சரியாக கோர்ட் ஃபீஸ் கட்டல, if the other person coming to court, if you are filing a declaration, that is the 25D, 25Dயில் ஒரு டாக்குமெண்ட்டை செல்லாது வாய்டுன்னு சொல்லி கேட்குறீங்க, இது சரியாக இல்லை, அந்த டாக்குமெண்ட்டை ரத்து பண்ணணும்னு கேட்டுக்கிறாரு, அதனால் அது 40யில் பண்ணணும், அது ப்ராப்பர் கோர்ட் ஃபீ முழு அந்த டாக்குமெண்ட் வேல்யூ 25Dனா 5,150 கட்டினா போதும். இது அந்த டாக்குமெண்ட் 1 லேக்குன்னு இருக்குது, 3,000 ரூபா கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 150 ரூபா தான் கட்டியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணால், அந்தப்போ நீதிமன்றம் ஆமாம் இதற்கு 3,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கருதுமானால், தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். For example, when a person files a document, he wants to declare the sale deed is null and void. He valued the property under 25D and he paid 5,000 and he paid a sum of rupees 150. Then the other party agitate the same. This is not, declaration is not maintainable. Cancellation of sale deed should be valued under party. You have to pay the court fee of 3,000. Value should be 1 lakh. And that court fees that should be valued for 1 lakh, and the remaining court fees, that is the 2,850, the court then at the discretion at any stage allow such a person and the fees payable to pay or hold in the case as be, and the payment of document and respect of fee payable, and have the same force and effect of if such a fee has been ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அது எப்போ முதல்லையே செலுத்தியிருக்க வேண்டுமோ அப்போவே செலுத்தலாம் என்று கோர்ட் உத்தரவிடலாம். ஸோ when there is an issue is framed, the property is not valued properly and the court fee is not paid properly, there is an issue, preliminary issue, and in such a case court feels that the property is not properly valued, the other part, the plaintiff should pay the court fees
and the court can give a prescribed time and ask them to pay remaining court fee. That is the power of the, as if it was at the time of institution the court fee is paid. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து சரியாக கட்டலை, இது இந்த தாவா வந்து சரியாக வந்து மதிப்பீடு செய்யலை அப்படின்னு சொல்லி எதிர்வரையில் சொல்கிறாரு. அப்புறம் நீதிமன்றம் அது ஒரு சின்ன ஆரம்ப இடைநிலையாக போட்டு இது வேல்யூ பண்ணது மதிப்பீடு செய்தது சரியாக இல்லையா என்று தீர்மானிக்கிறது. அவ்வாறு தீர்மானித்த பின்னிட்டு இது சரியாக மதிப்பீடு செய்யவில்லை என்று தீர்மானித்து முறையான நீதிமன்றம் கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் எடுத்து உத்தரவிடலாம். அவ்வாறு செலுத்துவது தாவா தாக்கல் செய்யும் பொழுது அந்த நீதிமன்றம் கட்டணம் செலுத்தியதாக எடுத்துக்கொள்ளலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ the judge has dismissed application mainly on the ground that petition has not obtained permission for the deficit court fee without obtaining any extension of deficit court fee. The court payment of court fee according to the judge was not married. The judge has failed to consider the fact that an application filed by the petitioner, time for payment of court fee extended. The petitioner has paid the court fees and the challan has been issued by the court. Affidavit and petition and docket order challan and the petitioner are paid the court fees are filed additional typeset of papers. Further, court has decided to extend the time for payment of at any stage. எந்த நேரத்தில் வேணாலும் போது குறைவான நீதிமன்ற கட்டணத்தை செலுத்த உத்தரவிடலாம். சூட் வாஸ் நம்பர்டு. The court has power to extend for time and once court issued a challan for payment of court fee and accepted the court fee paid, it deems that it paid as per the order of the court. அந்த மாதிரி கட்டணம் செலுத்தினாலே நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் செலுத்தியதாக எடுத்துக்கலாம். தட் இஸ் தி கோபாலகிருஷ்ணன் வெர்சஸ் பி விஸ்வநாதன் 2018 1 மெட்ராஸ் வீக்லி நோட் சிவில் பேஜ் 337. அவார்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஆக்சிடென்ட் கிளைம். ஸோ இதில் வந்து ஆக்சிடென்ட் கிளைம் ஜென்ரலாக எக்ஸாம்ஷன் கேட்பாங்க. புவர் ஒன் ஆக்சிடென்ட் கேஸ். ஸோ whenever a motor vehicle act claim petition is filed, the party is unable to pay court fees. So he may file a petition under 24 of the motor rules and he get an exemption from paying court fee. At the time of pronouncing judgment, the court will pass order you have to pay the court fees. That is the awarding compensation. This is the award you have to pay the court fees. That is the and that is one of the ruling. And the room is available to indicate a poor litigant losing their breadwinner of the family. அந்த மாதிரி ஒரு அந்த குடும்பத்தினுடைய தலைவரே இழந்து சோத்துக்கே வழி இல்லாத இருக்குது. Poor litigation cannot compare with the officer and infrastructure available insurance company. இந்த மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய வசதியோட ஏழையினுடைய இதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. புவர் லிட்டிகேஷன் அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப தலைவன் சம்பாதிக்கிறனே இழந்துடுறாங்க. தட் இஸ் தி வேர் த கோர்ட் இஸ் காசியஸ் பேக் த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இஸ் எ பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷன். அது வந்து நன்மை வைக்கக்கூடிய ஒரு சட்டம். விச் ஃபேவர்டு இன் ஃபேவர் ஆஃப் லிட்டிகேன்ஸ். அது வழக்கு தொடுப்பொரு சாதகமாக. புவர் லிட்டிகேன்ஸ் கேனாட் பி கம்பேர்ட். அதே மாதிரி புவர் லிட்டிகேன்ஸ் லூசிங் தர் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த லவ்ட் ஒன்ஸ் கேம் பேக் டு தி normalcy and file a petition. Normally takes its own time. Sometimes it may due to poverty, illiteracy and mental agony, approaching an advocate, awareness of law and so on and forth. Hence litigation has come overcomes all these hurdles in the processing in the filing of motor accident and proceed to with the case. But problem faced by the litigation was not faced by the insurance company. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்டு இறந்துட்டால் அந்த குடும்பமே நடுத்தருக்கு வந்துடுது. அவங்களுக்கு வசதி இல்லை, அதனால் அவங்களால இது பண்ண முடியல. the only solace available to the litigant even the award of compensation granted by the court. நீதிமன்றத்துக்கு கொடுக்கும் நஷ்டஈடு தொகையை அவங்களுக்கு வாழ்க்கை பொருளாதாரம். therefore in all fairness yardstick applied to the insurance cannot be strictly applied to the poor. In case of murder, the relief should be humanity in nature. National Insurance Company versus Rajamal, P. Rajamal, 2018 1 Madras Weekly Notes Civil, page 390.
Deficit court fees. If application under 149 is not filed specifically to condone the delay for payment of claim, it is not proper to entertain a suit or client shall be rejected. இதில் வந்து நீங்கள் மனு தாக்கல் செய்து வந்து நீதிமன்ற கட்டணத்தை செலுத்துவதற்கு அனுமதி பெற வேண்டும். அவ்வாறு அனுமதி பெறாமல் எந்த நீதிமன்ற கட்டணம் செலுத்தினாலும் குறைவான நீதிமன்ற கட்டணத்தை செலுத்த முயற்சி செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த கிளைண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், தள்ளுபடி செய்யலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் 150 transfer of business. Save otherwise provided where a business of any court is transferred to another court, the court which is answered shall have the same power, perform the same duties, and the cover conferred and imposed on the court from which the business is was so transferred. So, save otherwise provided where business of any court is transferred to another court. இப்போ வந்து ஒரு நீதிமன்றம் அதிகார வரம்பு மாற்றப்படுகிறது. இப்போ 10 லட்ச ரூபா அப்படின்னு முதல்ல வந்து 1 lakh முன்சிப் கோர்ட் லிமிட், அடுத்தது வந்து சப் கோர்ட் லிமிட் 5 lakhs அண்ட் எபோவ் 5 lakh டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருந்தது. ப்ரீவியஸ்லி 1 lakh முன்சிப் கோர்ட், ஆல் அதர் வேல்யூஸ் ஆர் பிஃபோர் தி சப் கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேர் நோ ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன். அப்படி இருந்து இப்போ சிவில் கோர்ட்டுக்கு 10 லட்சம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் வைஸில் பிரிஞ்சு ஒரு வழக்கு மாற்றப்பட்டால் வேர் த பிஸ்னஸ் ஆஃப் எனி கோர்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு அனதர் கோர்ட், திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ சில வழக்குகள் ஒரு நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டால் த கோர்ட் விச் பிஸ்னஸ் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட், அந்த நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் அந்த வேறு நீதிமன்றம் மாற்றப்பட்டதற்கும் அதே அதிகாரம் உள்ளது. ஸோ த எனி கேஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு சம் அதர் கோர்ட், the transferee court is also is having very same power of the court from which the business is or bundle is obtained. That is the basic things. So எந்த நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுகிறதோ, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறதோ, அவ்வாறு மாற்றி அமைக்கும் பொழுது அந்த எந்த மாற்றுவதற்கு முன்னால் நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் மாற்றப்பட்ட நீதிமன்றத்திற்கும் உண்டு. அதுதான் பேசிக் திஸ் 150. This is a common section. It can be applied for all courts proceedings. 151 saving inherent powers. So we will see in the next class inherent powers. Thank you for watching.